நிறைய பேர் வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் தான் நிறைய இருக்கும். இனிமை என்பது வாழ்க்கையில் சுத்தமாக இருக்காது. இதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் கடுமையான கஷ்டங்களை நீங்கள் எதிர்கொண்டு வந்தால் இந்த சக்தி வாய்ந்த விநாயகர் வழிபாடு உங்களுக்காகத்தான். நாளைய தினம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் சங்கடகர சதுர்த்தி. உங்கள் கையால் விநாயகருக்கு இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை பின் சொல்லக்கூடிய முறைப்படி நெய்வேத்தியம் செய்துவிட்டு பிரசாதமாக வழிபட்டு வந்தால் பிறகு அடுத்த நாளிலிருந்து உங்கள் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் விலகும். உங்கள் செவிகளில் விழக்கூடிய அத்தனை செய்திகளும் இனிமையான செய்திகளாகத்தான் இருக்கும். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது. தினம் தினம் கெட்ட செய்திகளை கேட்டு தினம் தினம் தோல்வியை தழுவி எடுக்கும் முயற்சிகளை எல்லாம் தடைபட்டு நிற்பவர்களுக்கு இந்த பரிகாரத்தின் மூலம் நிச்சயம் ஒரு விமோசனம் கிடைக்கும். சங்கடகர சதுர்த்தி வழிபாடு என்றாலே அது மாலை நேர வழிபாடு தான் சிறப்பு. மாலை விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி கொஞ்சம் வேக வைத்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் தேன் ஊற்றி நெய்வேத்தியமாக படைத்துவிட்டு தீபதூப ஆராதனை காட்டி விநாயக பெருமானை, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கசப்பான கஷ்டங்கள் அனுபவங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்க வேண்டும். இனி வரக்கூடிய என்னுடைய வாழ்க்கை இந்த தேன் போல ருசிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பிறகு தீபதூப கற்பூர ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டு மறக்காமல் தோப்புக்கரணம் பிள்ளையார் கொட்டு வைத்து கொள்ளுங்கள். பிறகு அந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கையும் தேனையும் வீட்டில் இருப்பவர்கள் பகிர்ந்து பிரசாதமாக உண்ணலாம். முடிந்தால் கொஞ்சம் நிறைய இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை செய்து இல்லாதவர்களுக்கு தானமும் கொடுக்கலாம். இதேபோல வழிபாட்டை நீங்கள் கோவிலுக்கு சென்றும் செய்யலாம். வேக வைத்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கையும் தேனையும் இறைவனுக்கு நெய்வேத்தியமாக கொடுத்து அர்ச்சனை செய்து அங்கு வரும் பக்தர்களுக்கு இதை பிரசாதமாக கொடுத்தால் மிகவும் சிறப்பு. உங்களால் வீட்டில் இந்த வழிபாட்டை செய்ய முடிந்தாலும் சரி அல்லது கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்ய முடிந்தாலும் சரி, பலன் நிச்சயம் கைமேல் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்வில் இனி இன்பமே. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.